பொண்ணை வந்து ஒரு 9 மாசத்துல ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லயே வந்து அவங்க வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை. வந்துட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய டிஆர்ஓ இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். துளசி பழனிவேல் சார். ஆமா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு என்னால தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாக்குள்ள இது பண்ண முடியல. அதனால என் பொண்ணு அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இது வந்து என்னோட அப்பா வந்து ஒரு 1 இயர் முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமா எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். சார் அவர்களுக்கும் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் இந்தியாவில் நான் நிகழ்ச்சி ஒண்ணு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். திரை விமர்சனம். என்னை பார்க்கும்போதே தெரிஞ்சது, விஷுவலா வந்து மிரட்டியிருந்தாங்க. எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம வருங்காலத்துல ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க. அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளால முடியாது. இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம். ஒரு பாடல்ல வந்து நம்ம லிப்சிங் எல்லாம் நம்ம அதெல்லாம் கொடுத்தா, நான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன். ஒரு 2 நாள்ல நைட்டு அந்த மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு வழி ஆயிட்டாரு. நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த லிப்ப பிடிக்கிறது. ஏன்னா வசனம் பேசிடலாம், ஈஸியா வசனம் பேசிடலாம், ரியாக்ஷன் கொடுத்துடலாம். அந்த பாடலுக்கு வந்து அந்த லிப்பு கொடுக்கறது, அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது பாக்கியராஜ் சாருக்கு நல்லாவே தெரியும். கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். பாப்பா, சல்யூட் பாப்பா, உனக்கு ஆல் தி பெஸ்ட். எங்களப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லக்ஷரா மிஸ்டி ரொம்ப அருமையா நடிச்சிட்டாங்க. அது ரிசார் ரொம்ப அருமையா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எனக்கு வந்து ஒரு சமீப காலமா பழக்கமானாரு. அப்ப எங்க சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாரு. நான் நிறைய நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்கும்போது கூப்பிட்டேன். எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க. லக்ஷணா நிதி ரிஷி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்.